நிறைய சூஃபியாவுடைய நினைவு இடங்களுக்கு தான் நம்ம சொன்னோம். அந்த பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாகூர்லேருந்து ராமேஸ்வரம் வரையும் உள்ள கடலோர சூஃபியாக்களுடைய நினைவிடங்களுக்கு செல்ல போறோம். அந்த பயணத்துல பண்ட சூஃபியாக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு? அவங்க இறைவன அடைந்த வழிமுறைகள் எப்படி இருந்துச்சு? அன்றாட வாழ்க்கைய அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். ஹிந்து வழிபாடுல நெறைய சித்தர்கள் இந்தியால வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதேமாரி இந்தியாவ பொறுத்தவரையும், தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் நெறையா சூஃபியாக்கள், இஸ்லாமிய சூஃபியாக்கள் இந்த மண்ல வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருவருடைய சூஃபியாக்களுடைய நினைவிடங்கள தான் இஸ்லாமியர்கள் தர்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தர்காவுடைய வழிபாடுகள், சம்பிரதாயங்கள், அதுக்கு மனிதர்கள் கொடுக்கிற தீர்ப்பு வந்து ஆ தவறுன்னு நான் இங்க சொல்ல வரல. அத மட்டுமே மனிதர்கள் ஃபோக்கஸ் பண்றதுனால, கோரா இருக்கிற அந்த சூஃபியாக்களுடைய வாழ்வியல் முறைகள், வாழ்ந்த முறைகள மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அத கோர விட்டுட்டு மேல உள்ள அந்த கோபுரத்த நம்ம புடிச்சுக்கிட்டு அத போட்டு அத ஒரு நினைவு சின்னமா நம்ப பிரதிபலிக்கிறது, வருடம் வருடம் நம்ப கந்தூரி கொண்டாடுறது எல்லாமே சிறந்தது தான். ஒரு மதங்கள கடந்து, ஒரு சாமானியனா எல்லா மனிதர்களும் தர்கா சூஃபியாக்கள நோக்கி போறாங்க, தர்காக்களுக்கு போறாங்க. அவர்களுடைய தேவைகளுக்கு நிறைவேத்து எல்லாமே சிறப்பான விஷயங்களா இருந்தாலும், அடுத்த லேயர்ல அந்த சூஃபியாக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த உன்னதமான இறைவன அவங்க எப்படி அடைஞ்சாங்க? அந்த முழுவதும் மறந்துட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான சூஃபியாக்களுடைய நினைவிடங்கள வெறும் சின்னமாக மட்டும் பார்க்காம, அதுக்குள்ள இருக்கிற அவங்களோட வாழ்க்கை முறைய நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி, எப்படி வாழ்க்கையிலயும் இறைவழியை அடையிறதுங்கிறது தான் இந்த சூஃபி பயணத்தோட செல்லட்பம். ஸோ, அதற்காக பிரிய தர்காக்களுக்கு பயணம் செஞ்சு உங்க லைஃப எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பின்னாடி, இந்த வீடியோல தர்காக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன ஒரு பயணம் செய்ய போறோம். நாகூர், ராமேஸ்வரம் வரை தர்காக்கள ஒரு சின்ன ஒரு பயணமா செஞ்சுட்டு, இது தனியாவே ஒரு எபிசோடா அவங்க டாக்குமெண்டரியா ஒவ்வொரு சூஃபியாக்கள எடுத்து அவங்க வாழ்க்கைய எல்லாம் பேசுவார். கருத்துக்கு இல்லைங்கிறத